ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா தான். இப்போ இது வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வேக வச்சுருக்கேன். இது குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் நல்லா வேக வச்சிட்டிங்கனாலே போதும். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நெய் நல்லா காயட்டும். இது காஞ்சதும் இது கூட நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் இருந்தால் பாதாம் கூட வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு முந்திரி பிடிக்குன்றதுனால என் பசங்களுக்கு, அதனால் நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கோல்டன் ஃப்ரை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த நெய்லேயே வந்து நான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நான் மசிச்சிட்டேன். இப்போ இது கூட நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா நீங்கள் அது ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த அல்வா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு வாயில் போட்டதும் கரைஞ்சிரும். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து நம்ம பாயாசம் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இதுலேருந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸில் செய்யலாம் உங்களுக்கு. இது கூட வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இது கூட நான் வந்து இந்த கப் அளவுக்குள்ள வந்து காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் காய்ச்சாத பால் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் அந்த அடிஷ்னல் பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு வந்து நீங்கள் அந்தளவு கப்பு பாலே போதும். அதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா பாலை ஆட் பண்ணலை. இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற பாலையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஏற்கனவே இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் இந்த பாலோடு நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணும்போது அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இப்போ இந்த பாலை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திக்காகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஏலக்காய் எடுத்து இதில் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா ஃபுல் சர்க்கரையை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஏலக்காவையும் அதிலே போட்டு நான் பவுட்ரு பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்வீட் பொட்டேட்டோட டேஸ்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களோட வீட்டில் ஜாஸ்தியாக ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்வீட் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி திகட்டல் மாதிரி ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து மைல்டாக அந்த ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நல்லா நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காகிடுச்சு. பார்த்தீங்க இது கூட நல்லா மர்ஜ் ஆகும். உங்களுக்கே தெரியும் இது மாதிரி ஒரு திக்காகிட்டு இது ஒட்டாமல் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெறுமா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. பாருங்கள் இப்போ பாத்திரத்துலேயே ஒட்டலை. இது நல்லா அப்படியே ஒன்று போல் சுருண்டு வந்துச்சு. இப்போ டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ அல்வா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் நான் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய்.